ஹாய், இன்னைக்கு இறால் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய், ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் அது கூடவே பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். அது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற 4 பெரிய வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஓரளவுக்கு நல்லாவே வதங்கிருச்சு. இப்போ இது கூடவே 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ மிளகாவும் வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இது கூட சேர்த்துருக்கேன். இப்போ இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற 2 தக்காளி இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி சீக்கிரமாக வதங்குறதுக்காக 2 ஸ்பூன் உப்பு இது கூட நான் சேர்த்துருக்கேன். இப்போ உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் பிரியாணிக்கு தேவையான மசாலா நம்ம சேர்த்துக்கலாம். நான் இறால் பிரியாணிக்கு என்னென்ன மசாலாலாம் எடுத்திருக்கேன்னா, 1 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்தளவுக்கு காரம் தேவையோ அந்தளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் கிளறி விட்டுக்கணும். இப்போ இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லி, புதினா இலையை சேர்த்துக்கலாம். இப்போ மல்லி, புதினா சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். மல்லி, புதினா வதங்கினதுக்கப்புறம் இது கூடவே கழுவி வச்சுருக்கிற இறாலை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம இறால் நல்லா க்ளீன் பண்ணி வச்சதுக்கப்புறம் அது கூடவே கொஞ்சமாக மஞ்சள், கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்து கிளறி நம்ம வச்சுக்கணும். அது எதனால் ஆரம்பத்திலே நம்ம கொஞ்சமாக உப்பு, மிளகாத்தூள், மஞ்சள் போட்டு கிளறி வச்சுக்கிறோம் அப்படின்னா அந்த இறாலில் கொஞ்சம் உப்பு சேரணும். அதனால் பிரியாணி நம்ம சேர்த்து சாப்பிடும்போது அது உப்பு இல்லாமல் இருக்காது. அதனால தான். இப்போ இது கூடவே ஒரு 100 ml அளவுக்கு நான் தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். பொதுவாக நீங்கள் எந்த பிரியாணி பண்ணாலுமே அதில் கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்து பண்ணிங்கன்னா அதோடய டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இது கூடவே அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம 1 கிளாஸ் அரிசி எடுத்தோம்னா அதுக்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கணும். அது மட்டும் இல்லை, நான் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே பிரியாணி அரிசியை ஊற வச்சுட்டேன். அதனால் 1 கிளாஸ்க்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ ஊற வச்சுருக்கிற பிரியாணி அரிசியை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்து கொஞ்சமாக கிளறி விட்டுக்கலாம். அரிசி பாதி அளவு வேகணும். அது வரைக்கும் நம்ம அரிசி வேக விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி பாதி அளவு நல்லாவே வந்துருச்சு. இப்போ நம்ம அப்படியே தம் போட்டுற வேண்டியது தான். தம் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மல்லி, புதினா இலையை சேர்த்துக்கலாம். அப்படியே பாதி லெமனையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அப்படியே பிரியாணியை தம் போட வேண்டியது தான். வீட்டில் நம்ம இந்த மாதிரி கூட பிரியாணி தம் போடலாம். எப்படின்னா, பிரியாணி பாத்திரத்துக்கு மேலே சூடான தண்ணியை வச்சு அதுக்கு மேலே ஒரு வெயிட்டை வச்சாலே போதும். இப்போ ஒரு 10 நிமிஷம் தம் போட்டு 5 நிமிஷம் கழித்து எடுத்திங்கன்னா பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அரிசி எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு. கண்டிப்பாக அந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வீட்டில் பிரியாணி பண்ணும்போது அது கூடவே தேங்காய் பால் சேர்த்து பண்ணி பாருங்கள். பிரியாணி இன்னுமே டேஸ்டியாக அல்டிமேட்டாக இருக்கும்.